நலன், டேய் சிவடா. என்ன? எனக்கு பசிக்குது. ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? என்ன மேலும் கிளி பாக்குற? ஏண்டி காலையில அந்த தீனி தின்னுட்டு இப்ப வந்து பசிக்குதுங்கிற? அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல, அப்புறம் என்ன? நான் என்ன பண்றது, பசிக்குது. பசிக்குதா? தான் அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்லாம் இல்லை, பாக்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே 2 கேரட்டு, காஞ்சு போன கொத்தமல்லி, பாதி நறுக்குன்னு லெமன் இருக்கும். 3த்தையும் சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ. போடா டேய், இருக்கவே இருக்க ஆன்லைன். நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். நிறைய காசு வச்சிருப்ப போலயே. 2 பிரியாணி. ஏய், எனக்கெல்லாம் மானரோசம் இருக்கு. நீ வாங்கி தர பிரியாணிலாம் எனக்கு வேணாம். சரி, போடுறது போட்ட. உனக்காக சாப்பிட்றேன், ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, பார்த்துக்கோ. உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? 2மே எனக்கு தான். அடிப்பாவி. தேங்க்ஸ் ப்ரோ. சார் காசு? ஐயோ அதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, அந்த பேமெண்ட் கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரியா? அடிப்பாவி. எவ்வளவு? 699. 699. அடிப்பாவி, இந்த காசுக்கு நான் 2 சட்டை வாங்கி போடுவேன்டி. தேங்க்ஸ் சார். ப்ரோ பேலன்ஸ் 1 ரூபா. நம்ம காசை தானே கேட்டோம், இவ்வளோ அழட்டிக்கிறான். ஏண்டி 2 சட்டை வாங்குற காசுக்கு பிரியாணியா வாங்குற? இதை பார், ஃபுட் ஆர்டர் பண்றேன்னா நீ உன் காசுல போடணும், எதுக்கு என் காசுல போடுற? என்கிட்ட எங்கடா காசு இருக்கு? நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்கா போறேன்? அது மட்டும் இல்லாம நீ தான் என் புருஷன், அப்ப நீ தானே வாங்கி தரணும். நான் பண்ண பெரிய தப்பு. சும்மா என் வாயே பார்த்துட்டு இருக்காம போய் பிளேட் எடுத்துட்டு வா போ. இருக்க உனச்சுக்கிறேன். புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துற? ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் சொல்லணும் உனக்கு. என்ன பாக்குற? வேணுமா? ஒழுங்கா ஓடிரு, இது உன் குழந்தைக்கே பத்தாது. போ. இந்தாங்க மேடம். டேய், என்னடா ஃப்ரூட்ஸா? எனக்கு ஃப்ரூட்ஸ் பிடிக்காதுடா, வேண்டாம். எனக்கு தெரியுமே. ஏய், என்ன பேசுற நீ? அதான் இந்த டைம்ல நிறைய சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல. இதுல நிறைய சத்து இருக்கு, குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அதனாலதான் உனக்காக ஆசையா நானே கட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நான் வேணா ஜூஸா குடிச்சுக்கிட்டா? ப்ளீஸ். ஜூஸுக்கு வேற லிஸ்ட் இருக்கு. இப்போதைக்கு இத அப்படியே அழகா சாப்பிடுறியா தங்க குட்டி? சாப்பிடுமா. கிரேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு 3 வாரத்தில் 3 மாசம் சம்பளத்தை காலி பண்ணிட்டா. இன்னும் என்ன பண்ண காத்திருக்காரோ. சரி, இந்த சிப்ஸையாவது நமக்கு மிச்சம் வச்சாலே. இந்தாடா, இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட். என்னடி எல்லாத்தையும் 10 கிலோ போட்டு வச்சிருக்க? குங்குமப்பூ 10 கிலோ? இந்த உலகத்துல எவனாவது குங்குமப்பூ 10 கிலோ வாங்குவானா? இது போக பிஸ்கெட்டு, நூடுல்ஸ், ஜூஸ், கூல்ட்ரிங்க்ஸ். என்னடி குழந்தைங்க திங்கிறதெல்லாம் எடுத்து லிஸ்ட்ல போட்டு வச்சிருக்க? நான் என்ன பண்றது, ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு டெம்ப்ட் ஆகிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் பாத்ரூம்ல பெனாயில் இருக்குல்ல, அதை எடுத்து குடிக்க வேண்டியதானே? நலன், நீ எனக்காக பண்ணலனாலும் உன் குழந்தைக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் ஆகணும். அவனா இது ஒன்ன சொல்லி ஆஃப் பண்ணிருக்கடி. வாங்கிட்டு வந்து தொலைறேன். போடா போ, ஏன் வாயிலியா ஃப்ரூட்ஸ் திணிக்கிற? ஏய், எங்கடி போறோம் இப்பயாவது சொல்றீ? இரு, யோசிக்கணும். எங்க போறதுன்னா? ஆஹா,
ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் போகணும்னு யோசிக்கணும். நீ பேசாம ஓட்டு, நான் சொல்றேன். அடி பாவி, சம்பளமே நேத்து தாண்டி போட்டான். மாசம் 15ஆம் தேதி, ஆனா கையில எதுவுமே நிக்க மாட்டேங்குதுடி. தம் டீ கூட காசு இல்லாம டீயை கட் பண்ணிட்டு தம்மு மட்டும் தாண்டி அடிச்சிட்டு இருக்கேன். அதுக்கு தம்ம கட் பண்ணிட்டு டீ மட்டும் குடிக்கலாம்ல. டீயை பிளாஸ்டிக் கப்ல தரான், கேன்சர் வரும். நித்து பேக்கரிடா. எனக்கு முட்டை பப்ஸ் வேணும், வாங்கி கொடு. வா. சரி போ. கையில காசு நிக்க மாட்டேங்குன்னு புலம்பிட்டு இருக்கேன். திரும்பவும் திங்க போகுது பைத்தியம். சரி சொல்லு, என்ன வேணும்? எனக்கு எல்லாமே சாப்பிடணும் போல இருக்கே. அடிச்சு என்ன வேணும் சொல்லு. நீ திட்டுற இரு, என்ன பண்றேன்னு பாரு. அண்ணா, ஒரு மோக்கா, ஒரு ப்ரௌனி, அதுக்கப்புறம் ஒரு ரெட் வெல்வெட் கேக், அதுக்கப்புறம் ஒரு தெராமிசு. என்ன லிஸ்ட் அனுமார் வால்மான் நீண்டுட்டே போயிட்டு இருக்கு? எல்லாத்தையும் இங்கே வச்சு சாப்பிட போறியா? ஆமா, இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? பாவண்டி என் குழந்தை 2.5 ஜான் வயிற்றுக்குள்ள சுருண்டு படுத்து கிடக்குறான். நீ இஷ்டத்துக்கு தின்னா அவனுக்கு மூச்சு அடைக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாரு, குழந்தை வெளில வந்த பிறகு ஒரு சோத்து மூட்டைக்கு தான் புள்ளையா பிறந்தோன்னு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவான். ஏய், என்ன அது ஒன்றும் சோத்து முட்டை கிடையாது, ஃபுட்டி கேர்ள். இது ஒன்று சொல்லிட வேண்டியது. அதுவும் இல்லாம எனக்கு எப்ப பார்த்தாலும் பசிச்சுட்டே இருக்கு, நான் என்ன பண்றது? என்ன இருந்தாலும் அதுக்கு போய் சோத்து மூட்டை தாண்டி. இனிமே என்ன சோத்து முட்டைன்னு சொல்லிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் சாப்பிடவே மாட்டேன். அந்த ரோசத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. வா வீட்டுக்கு. ஆர்டர் பண்ணதெல்லாம் யாரு? உங்க அப்பா நான் வந்து தின்னுவான். மூடிட்டு உட்காரு. அப்புறம் உன் பர்ஸ் எடுத்து மேல வை. ஏன் அதையும் திங்க போறியா? ஓவரா பேசுற. நீக்கு உன் பர்ஸ பஞ்சர் பண்ணல, நான் ஃபுட்டி கேர்ள் இல்லடா. சரி போலாமா? ஏய், என்ன இரு, எங்க போற? ஏய், எனக்கு வேணுமான்னு கூட கேட்காம கேக்கா தின்னல. இன்னும் என்ன வேணும்? எனக்கு இன்னும் சாப்பிடணும் போலவே தோணுதே. அதனால 3 முட்டை பஃப் சொல்லு, 2 எனக்கு போதும், 1 நீ எடுத்துக்கோ. சரிதான். வேற ஏதாவது? அது நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். டேய் ஜூஸ் போடலாம்டா, பழம் வாங்கி கொடுறா ப்ளீஸ்டா. டே ஐஸ்கிரீம்டா ப்ளீஸ்டா, ஐஸ்கிரீம்டா ப்ளீஸ். டேய் இளநீடா ஹெல்த்திடா இளநீ. டேய் கரும்பு ஜூஸ்டா, கரும்பு ஜூஸ் அது வாங்கி கொடு. குட் நைட். நலன் வா போலாம் கிளம்பலாம் வா. ஏய், மணி என்னன்னு பாத்தியா? 12 மணிக்கு உனக்கு எங்க போகணும்? நான் ஒரு 3 ஸ்பாட் பார்த்து வச்சிருக்கேன், அங்க போய் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும்னு யூடியூப்ல பார்த்தேன். இது யூடியூப் ரிவ்யூவா? அதெல்லாம் நம்பாத. அவனுங்களே ஒருத்தருக்கு அவனுங்களுக்குள்ள அடிச்சுக்கிறானுங்க. பார்த்ததுக்கு அங்க போய் சாப்பிட்டாலும் நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், வா போலாம். காலையில போய்க்கலாம், இப்ப என்ன தூங்க விடு. எனக்கு பசிக்குது, வா போலாம். வா, எனக்கு இப்பவே சாப்பிடணும். வா, ஏந்திரி சோம்பேறி, ஏந்திரி வா. ஆண்டவா, உன்கிட்ட நான் மென்டல் பீஸ் கேட்டா இப்படி ஒரு மென்டல் பீஸே என் தலையில கட்டி வைப்பியா?